சங்கீதம் 149. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி வழங்குவதாக. அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். பரிசுத்தவான்கள் மகிமையோட களிகூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கெம்பீரிப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன் மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் சேர்ந்து வாசிப்போம். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்க நீங்கள் தந்த பெரிய கிருபைக்கு அவங்க கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே ராஜா அப்பா, நாங்கள் கத்தாவே உம்மை நோக்கி பார்க்குறோம் ஏசப்பா. ஒரு விசை ஆண்டவரே ராஜா, எங்களை கத்தாவே உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி தருகிறோம் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. கத்தாவே, எங்களுடைய கத்தாவே முழு இருதயத்தோடு இந்த இடத்துல இருக்க வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. அப்பா, இந்த நேரம் வரை எங்களை பாதுகாத்த உம்முடைய பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா. மகிமையின் தேவனே அப்பா, அற்பமும் குப்பையுமான எங்களை கத்தாவே ராஜா இம்மட்டும் ஆண்டவரே ராஜா கத்தாவே என் தேவனே, நீங்கள் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு கொடா கோடி நன்றி ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. கத்தாவே அப்பா, ஒவ்வொரு நாளும் கத்தாவே ராஜா எங்களுடைய தேவைகள் என்னென்ன என்று அறிந்து கத்தாவே ராஜா எங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு கொடா கோடி நன்றி ஏசப்பா ராஜா. ஆண்டவரே, இந்த 9 மாதங்களையும் கடந்து இந்த 10வது மாதத்துக்குள்ளாடி நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக இருக்கட்டும் ஏசப்பா. கத்தாவே ராஜா, நாங்கள் எந்த காரியத்தையும் பிளான் பண்ணல, ஆனால் எங்கள் லைஃப்பில் எல்லாவற்றையும் கத்தாவே ராஜா அன்எக்ஸ்பெக்டட் டைமில் ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு கிரகிக்க முடியாத காரியங்களை நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருந்து கொண்டு வர்றீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. கத்தாவே, இந்த மாதமும் ஆண்டவரே அதிசயமாக நீங்கள் எங்களை வழிநடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே இந்த ஆராதனை உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஏசப்பா. என் தேவனே அப்பா, தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஏசப்பா. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் கத்தாவே. அப்பா கத்தாவே, நாங்கள் செய்ய போகிற ஆராதனையில் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆராதனை ஏறெடுக்கிற மகனோடு உம்முடைய கரம் கூட இருக்கும் ஆண்டவரே ராஜா. அப்பா, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனே அப்பா உம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் நிரப்புங்க ஏசப்பா ராஜா. முழு இருதயத்தோடு உம்மை துதிக்க பாட கத்தாவே ராஜா எங்களுக்கு கிருபையை தாங்க ஏசப்பா ராஜா. கத்தாவே, நாங்கள் கேட்க போகிற வார்த்தையை நீங்கள் ஆசிரியத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. கத்தாவே ராஜா, அதை கேட்டு கத்தாவே 30, 60, 100 கத்தாவே நாங்கள் பலன் கொடுக்குற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே ராஜா, வார்த்தையை கொடுக்குற மகனையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் திருவென்று எடுக்கும்போது உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஏசப்பா ராஜா. கத்தாவே, நாங்கள் உணர்ந்தவர்களாக கத்தாவே ராஜா ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய இருதயத்தில் குற்றப்பட்டு கத்தாவே ராஜா ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் ஏசப்பா நாங்கள் எங்களுடைய இருதயத்திலிருந்து கத்தாவே ராஜா செய்ய வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க ராஜா. இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. வர வேண்டிய பிள்ளைகளையும் குறிப்பிட்ட நேரத்திலே கொண்டு வாருங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கிருபையினால முடிமறுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென். அவருடைய சொந்த இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பெரிய அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். முழு இருதயத்தோடு அவரை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் இப்படியாக கூறுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கும் பொழுது, ஆமென், ஒரு கவலைகளோ அவிசுவாசங்களோ நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே பிடித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆமென், ஆமென், யோபு சொல்வாரு, ஆமென், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அந்த அன்புள்ள தகப்பனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். முதலாவது நாம் ஒரு பாடலை பாடி, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். இது ஒரு புதிய பாடல் என்று நினைக்கிறேன். ஆமென். இணைய தெரிந்தவர்கள் பாடலாம், தெரியாதவர்களும் இணைந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆத்துமா பாட வேண்டும். ஆமென். ஆவி ஆத்மா சரீரத்தை, ஆமென், ஒரு விஷயம் கண்களை மூடி, அப்பா, அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. எங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா இந்த ஆராதனையில் ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே ஒரு சுயமாய் இல்லாமல் அப்பா, ஹல்லேலூயா ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் செய்த அப்பா பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாவற்றையும் கழுவி அப்பா உண்மையாய் எங்க ஆராதனை ஆண்டவரே, ஆமென், ஒரு சுகந்த வாசனையாய், ஆமென், அந்த பரலோகத்துல, அந்த பரலோக தேவனுடைய கரத்துல வருவதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தட்டி பாடுவோம். இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, துதித்திடும் என் உள்ளம் என்றும் அவரை போற்றி, போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே, சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார், வேடரின் கண்ணியில் சிக்கிறாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார், வேடரின் கண்ணியில் சிக்கிறாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே, துதித்திடும் என் உள்ளம்
வீட்டிலே பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும் ஆமென் போற்றிடும் என்னுள்ளம் ஆமென் துதித்திடும் என்னுள்ளம் ஆத்துமா பாடிடுதே போற்றிடும் என்னுள்ளம் என்றும் ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும் ஆமென் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் துதித்திடும் துதித்திடும் கைகளை தட்டி ஆமென் கைகளை தட்டி அப்பாவை துதிக்க ஆரம்பிப்போமா அவரை துதிக்க துதிக்க ஆமென் துதித்திடும் துதித்திடும் என்னுள்ளம் ஹalleluya போற்றிடும் துதித்திடும் 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 என்னுள்ளம் ஆமென் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்க பார்த்தேன் thank you lord துதித்திடும் என்னுள்ளம் என்று போற்றிடும் என்னுள்ளம் என்று ஹalleluya கைகளை தட்டி அப்பாவை துதிப்போமா ஆமென் நன்றி நன்றி ஆண்டவரே ஹalleluya ஆமென் வாய்களை திறந்து அந்த பரலோக தகப்பனே அப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே ஓ நீ நல்லவர் 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 அப்பா நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே கேருபீன்கள் சேராபீன்கள் ஓ போற்றுகிற தேவம் ஆண்டவரே ஆமென் கோடாம் கோடியா தூதர்கள் ஆமென் சூழ நின்று ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அந்த பரிசுத்த தகப்பனே ஆமென் வாழ்த்தி வணங்குகிற ஓ பரலோக தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா நீ நல்லவர் நீ நல்லவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் பரிசுத்தர் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தகப்பன் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே thank you lord hallelujah hallelujah ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேச இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே நன்றி அப்பா ஆத்துமனேச இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என் உள்ளம் துதிக்கும் அவரை போற்றிடும் என்னுள்ளம் என்றும் ஹalleluya துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம் பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் ஆமென் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் ஆமென் ஸ்தோத்திரம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா எங்களுடைய எல்லா மாம்சத்தையும் அப்பா நாங்கள் சிலுவையில் அறைந்திருக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுதே அறைய ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆமென் ஆமென் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya ஹalleluya
ஹalleluya ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya ஆமென் இந்த சிலுவையில ஆமென் நம்முடைய ஆசை இச்சைகளை ஆமென் அந்த மாம்ச இச்சைகளை சிலுவையில அறைய ஒப்பு கொடுப்பவா ஹalleluya ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் பிழைத்துக் கொள்வீர்கள் என்று வேதம் கூறுகிறது ஆமென் மாம்சத்தின்படி நடந்தால் ஆமென் நமக்கு அழிவு நிச்சயம் ஆவியின்படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமென் நமக்கு அந்த நித்திய ஆமென் பரலோக ராஜ்யம் ஆமென் நிச்சயம் ஹalleluya ஆமென் இந்த வேளையில ஆமென் நம்முடைய ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்கு விரும்புகிறார் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமென் கட்டுவதற்கு விரும்புகிறார் ஆமென் 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்பா என்னுடைய மாம்ச இச்சைகள் எல்லாம் அப்பா ஆண்டவரே அகற்றி போடுங்க ஆண்டவரே அப்பா அகற்றி போடுங்க ஆண்டவரே இந்த உலக காரியங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே ஹalleluya நன்றி அப்பா ஆமென் எல்லா மகிமைக்கும் பாத்திர ஆமென் ஆமென் எல்லா கணத்திற்கும் பாத்திர அவர் அசைவாடுகிற தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் செங்கடல் மேலே அசைவாடினா ஆமென் எல்லா தடைகளையும் மாற்றி போட்ட தேவன் இந்த நேரத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவன் ஹalleluya உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்த தேவன் ஹalleluya ஆமென் எரிகோ மதில் மேல் அசைவாடினவர் பவுலும் சீலாவும் பாடும்போது அந்த சிறைச்சாலையிலே அசைவாடின தேவன் ஆமென் வேதம் கூறுகிறது ஆமென் அப்பா ஆமென் வேதம் கூறுகிறது ஆதியிலே அவர் ஆமென் ஆமென் ஜலத்தின் மேல் அசைவாடின ஆண்டவர் ஆமென் சீனாய் மலையில் அசைவாடின ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் அசைவாடின ஆண்டவர் ஆமென் வேல் வீட்டாரையில் அசைவாடின ஆண்டவர் இந்த வேளையில் நம்மத்தில் அசைவாட ஓ ஆமென் வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார் நம்மத்திலே ஆமென் அசைவாடி நம்மை உயிர்ப்பிக்க வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார் ஆமென் ஆமென் கைகளை ஆமென் தட்டி ஆமென் எங்களை உயிர்ப்பிக்க ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அசைவாடுங்க அப்பா எங்க மேல அசைவாடுங்க ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் அப்பா ஆண்டவரே அப்பா உமக்கு அருவருப்பாய் உமக்கு பிரியமில்லாம இருக்குதோ ஆண்டவரே எல்லா காரியத்திலும் அசைவாடுங்க தடையா இருக்கிற காரியத்தில் அசைவாடுங்க ஆண்டவரே அசைவாடும் தேவமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் செங்கடல் மீது அசைவாடினே எல்லா தடைகளை மாற்றினே செங்கடல் மேல் அசைவாடினே எல்லா தடைகளை மாற்றிவிட்டே எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே உலர்ந்த
எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் அசைவாடும் தெய்வமே. அப்பா அசைவாடுங்க ஆண்டவரே, எங்க மேல அசைவாடுங்க ஆண்டவரே. நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே, எல்லா தடைகள் மேல அசைவாடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடும் 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 தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. நீ அசைவாடுகிறவரப்பா, சீனாய் அசைவாடினே. அந்த ஆசிரிப்பு கூட இருக்கிறார் அப்பா. மகிமை வேகமா இறங்கி வந்த தேவன் ஆண்டவரே, எங்க சபையை ஒரு அப்பா அப்பா நீ நிரப்புவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு மேலே அசைவாடுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பொழுதே ஒரு உன்னதத்தின் பலன் ஆண்டவரே ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. நீர் வந்தால் விடுதலை அப்பா, நீர் வந்தால் விடுதலை ஆண்டவரே. நீ கபாஷகவா, நீர் வந்தால் விடுதலை அப்பா, நீங்க வந்தால் விடுதலை ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை சொல்லி ஆண்டவரே அப்பா விடுதலை தருகிற தேவன் ஆண்டவரே. ஆமே ஜெயம் தருகிற தேவன், ஆமே வெற்றி தருகிற தேவன். எங்கள் மேல அசைவாடும், எங்க வாழ்க்கையில் அசைவாடும். எங்களை விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மேல அசைவாடும். ஓ நன்றி 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 அப்பா. அப்பா சேவாடுகிறவரே, பவுலும் சீலாவும் ஆமென் அந்த சிறையில இருந்த போது அவர்கள் துதித்து பாடின போது அன்று ஒரு விடுதலை தேவம் அசைவாடினீர் ஆண்டவரே. அப்பா சிறைச்சாலை அனுபவத்துல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. ஆமென். அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள் எவ்வளவு பெரியது. ஆமென். சிலுவையில எல்லாவற்றையும் ஆமென் ஆமென் நம்முடைய எல்லா பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் அவர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் இனி சுமக்க வேண்டிய தேவையில்லை. ஆமென். ஆமென். சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தகப்பனே ஒரு விசையாகி ஆமென் அவர் கைகள்ல கால்கள்ல ஆணிகள் கடாவப்பட்டவராக இந்த சிலுவையில ஆமென் தூங்குகிற இயேசு மகனே, நான் உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆமென் ஆமென். நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமென் ஆமென். வேதம் கூறுகிறது ஆமென் சொந்த குமாரன் என்று பாராமல் இவ்வளவா இவ்வளவு அன்பு கொடுத்தாரா? ஆமென் நமக்காகவே நம்மளுடைய பாவங்களை ரட்சிப்பதற்காகவே, இந்த பாவியாகிய நம்மை ரட்சிப்பதற்காகவே அவர் உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவத்தின் வல்லமை பெரியதா இருந்தது. ஆமென். இந்த பிசாசு ஆமென் அடிமைப்படுத்தி வைத்திருந்த வேலையில ஆமென் ஆமென் அந்த கர்த்தர் ஆமென் தேவன் ஆமென் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த நுகத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நுகத்திலிருந்து ஒரு விடுதலை தந்தார், அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை தந்தார். ஆமென். எத்தனை அன்பு. ஆமென். அந்த அப்பாவை பார்த்து அப்பா ஆண்டவரே நம்மை பார்த்து கூறுகிறார், மகனே நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமென். நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமென். உலகத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இல்லை என்னால் என்னுடைய சித்தத்தின்படி என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆமென். அநேக நேரம் ஆமென் ஆமென் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துகிற காரியம் என்னன்னா ஆமென் ஆமென் ஏதோ ஒரு காரியம் நம்ம செய்ய போகுது. ஆமென் உணர்த்துவார், மகனே மகளே
இது வேண்டாம், இது பாவம் என்று உணர்த்துவார். ஆனா நம்மளையே திருப்திப்படுத்தி கொண்டு நான் என்னையே திருப்திப்படுத்தி கொண்டு அப்பா இது பரவாயில்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பாவத்தை செய்து நம்ம ஆவியானவருக்கு நிறைய நேரம் துக்கத்தை கொடுத்திருக்கிறோம் இல்லையா? ஆவியானவர் நம்ம நிறைய நேரம் துக்கப்படுத்தி இருக்கோம். ஒரு விஷயா கேட்போமா? நான் ஆவியானவர் நிறைய துக்கப்படுத்தி இருக்கேன் அப்பா, ஒரு விஷயம் என்ன அப்பா மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து கொண்ட தேவன் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உங்க சமூகத்துல வந்து நிற்கிற ஆண்டவரே, உங்க சமூகத்துல வந்து நிற்கிற ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தண்ணியே தந்தீரே ஆண்டவரே, அந்த அன்புக்காக நன்றி. அந்த அன்பானங்களை ஒரு விஷயம் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவத்தின் அகோரத்தை சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்கா, சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்கா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியில கைகள் கால்கள் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த அன்பு தேவன் மகனே நீ நேசிக்கிறாயா? உனக்காக நான் என்னையே தந்தனே. உனக்காக நான் என்னையே தந்தனே. உண்மையாய் சொல்லுவோமா? உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, கைகளை உயர்த்தி ஆண்டவரே உண்மை மாத்திரமே நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உண்மையை மாத்திரமே நேசிக்கிறேன். உண்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை அப்பா அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை கல்விருங்கப்பா. ஹல்லேலூயா. கெஸ்தமனே கெஸ்தமனே பூங்காவிலே மதனி அரும் ஓசை, கெஸ்தமனே பூங்காவிலே மதனி அரும் ஓசை, ஓடிக்கின்றதே எங்கள் மனம் வைக்கின்றதே, கல்வாரி அன்பை எண்ணி பார்த்தவர்களாய் கல்வாரி அன்பை எண்ணீரும் வேலை கண்கள் பல கண்ணாவும் பாடுகள் யோசிக்கோடும் நீரைத்தான் நெஞ்சம் கல்வாரி அன்பே, கல்வாரி அன்பை என்னை
கண்கள் கலங்கிடுதே தாவும் பாடுகள் போதும் நீலை. ஆண்டவரே உண்மையை நான் நேசிக்கிறேன்ப்பா, உண்மை நேசிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன். கடைசியாக அவன் தேவ பிள்ளைகளை அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரே நம்மை மாத்திரமே நேசிக்கிற ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உலக இச்சைகள் வேண்டாம்ப்பா, அப்பா நீங்க மாத்திரம் எனக்கு போதாப்பா, ஆவியானவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. சீராமல் நன்றி ஆவியானவரே, எங்களை நிரப்பிருங்கப்பா, மகிமை நான் நிரப்பிருங்க ஆண்டவரே, நாங்க சரண்டர் ஆகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவம், அவமானப்பட்டவரே, கல்வாரி காட்சியை கண்ட பெண்ணும் அவனை நேசியாமல் இருப்போமோ? அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஆமென் அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, அப்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அமேன். அந்த கல்வாரி அமேன் காட்சியை கண்ட பின்னும் நாங்கள் நேசியாமல் இருப்போமோ ஆண்டவரே? நாங்கள் உண்மையை நேசிப்போமாப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவாய் ஆராதித்த ஆண்டவரே, எங்கள் வாயிலிருந்து அமேன் அப்பா ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு துதியும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவங்க சமூகத்தில் ஆண்டவரே சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. அப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குற்றங்கள் குறைகளை மன்னிங்க அப்பா. தொடர்ந்து அப்பா நீங்க எங்களோடு இருந்து ஆண்டவரே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகளிலும் அசைவாடுகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா சிறைச்சாலை அனுபவங்களும் மாற்றி போடுகிறீர், நன்றி ஆண்டவரே. உங்க அன்பால் நிரப்புகிறீர் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு இருந்து ஆண்டவரே அப்ப இனிமேல் நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி. எங்களே அர்ப்பணிக்கிறோம், துதிக்க மகிமை எல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளையும் கூட இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சத்திய வேத அப்போஸ்தலர் சபையின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். தேவனை ஆராதித்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாள்லையும் கூட இதுதான் முதல் முறையாக நான் அந்த சபைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நீங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இதான் முதல் நேரம், முதல் தடவை நான் அந்த சர்வீஸ்ல அட்டன் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எழுந்து நிற்கலாம். சகோதரர் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, கரங்களை தட்டி வரவேற்கலாம். நாங்க உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். ஒரு நிமிஷம் நீங்க நிற்கலாம். உங்க கையில ஒரு பேப்பர் கொடுப்போம், அதுல உங்களுடைய டீடைல்ஸ் எழுதி கொடுங்க, உங்களுடைய ஜெப குறிப்புகள் இருந்தா எழுதி கொடுங்க. நீங்க தொடர்ந்து இந்த சபையில வரும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கூட வந்திருக்கிற சகோதரருக்காக மத்தியில் இருக்கிற பிரதர் ஜாண்டி அவங்க ஜெபிப்பாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவன் சகோதரனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணும். அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த மலைவெளிகளை நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது விசேஷமாய் வந்திருக்கிற பிரதரின் கருத்து கொடுக்கிற கர்த்தாவே, சபைக்கு கூட்டி வந்திருக்கிற மகனே அப்பா ஆசீர்வதிக்கப்படியாக பாதுகாப்பு கொடுத்து ஜபிக்கிற தகப்பனே அப்பா, எந்த நோக்கத்தோடு நீ அழைத்து வந்தீரோ அந்த நோக்கம் வாழ்க்கையை நிறைவேற கர்த்தரை கிருபை செய்ய ஜபிக்கிறேன். எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறேன். மீட்பு ரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உட்காரலாம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக கூட இந்த வாரத்துல நடைபெற இருக்கிற ஒவ்வொரு பிறந்த நாள் திருமண நாள் யார் யாரெல்லாம் காண போறாங்க நம்ம பார்க்க போறோம். வருகிற 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி இந்த நாள்லயும் கூட பிரதர் சஜீவன் அவர்கள் வந்து பிறந்த நாள் கண்டிருக்காங்க. 5ஆம் தேதி சிஸ்டர் சந்திராவதனா அவர்கள் பிறந்த நாள் காண்றாங்க. 6ஆம் தேதி பிரதர் பெர்ரி கமாலியல் அவர்கள் வந்து பிறந்த நாள் காண்றாங்க. 8ஆம் தேதி பிரதர் லக்ஷ்மணன். 10ஆம் தேதி பிரதர் ரமேஷ் அவர்கள் கூட பிறந்த நாள் காண்றாங்க. திருமண நாள் பிரதர் ஃப்ரெட்ரிக் அண்ட் சிஸ்டர் தீபிகா அவர்கள் 8ஆம் தேதி திருமண நாள் காண்றாங்க. இவர்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை பெயர் வாசிச்சவங்க நீங்க யாராவது இருந்தீங்கன்னா இதுல எந்திரித்து நிற்கலாம், எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் கிருபாகரன் அவர்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, புதிய வருடத்தின் நன்மைகளை செய்யும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். பிரதர் கிருபாகரன் அவர்கள் நினைப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொந்த தகப்பன். அப்பா தகப்பனே, எங்கள் மத்தியிலே நீங்க இருக்கிறீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா தகப்பனே, நல்ல ஒரு ஆராதனை வேலை கொடுத்தீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். இப்போதுமாக கூட ஆண்டவரே அப்பா தகப்பனே, இந்த வாரத்திலே பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ற அப்பா சகோதர சகோதரிகளை குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் கடந்த வருடம் முழுவதும் அப்பா தகப்பனே உமது கிருபை, அன்பு, இரக்கம், தயவு இவர்கள் மேலே தங்கியிருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு புதிய ஆண்டையப்பா நீங்க கூட்டி கொடுத்த அந்த நன்மைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தடையா இருக்கிற காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அப்பா இந்த புதிய ஆண்டில கூட அப்பா அவர்கள் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க முழுவதுமாய் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறீங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கூட வெக்கேஷன் போறவங்க யாராவது நீங்க வெக்கேஷன் போறீங்கன்னா நீங்க தயவு செய்து எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இல்ல வெக்கேஷன்ல இருந்து திரும்பி வந்திருந்தீங்கன்னா அண்ணன் போறாங்க, சிஸ்டர் போறாங்க. ஸோ இவர்களை ஆசீர்வதித்து நம்ம மத்தியில் இருக்கிற ஜெய்ஸ்ரீ அக்கா அவர்களுடைய பிரயாணத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவர்களுடைய பிரயாணத்தை ஆசீர்வதித்து ஜெபம் செய்வாங்க. என்றும் மாறாத அன்பின் பரலோக தந்தையே, ராஜா தகப்பனே, இந்த மாலை வேலை தகப்பனே, நாங்கள் ராஜா உங்க பாதப்பட நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பிரயாணப்பட்டு போக இருக்கிற தகப்பனே, சகோதரனே தகப்பனே, உங்க பாதப்பட ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் ராஜா தகப்பனே அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து அவர்களுடைய பிரயாணத்தை தகப்பனே ராஜா உங்களுடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து தகப்பனே. ஆண்டவரே ராஜா, நீர் வழி நடத்தி வேணுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா தகப்பனே. அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து தகப்பனே ஆண்டவரே, அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் சந்தித்து தகப்பனே அவர்களுடைய ஆண்டவரே அவர் பிரயாணப்பட்டு போக இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ராஜா தகப்பன் நீரே ராஜா அவர்கள் கரத்தை பிடித்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ராஜா தகப்பனே. துதிக்கணும் மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வீட்டுக்கு ரட்சகமான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காரலாம். இந்த வாரத்துல நடைபெற இருக்கிற நம்முடைய சபையினுடைய ஒவ்வொரு ஊழியங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். வருகிற செவ்வாய்க்கிழமையில நம்ம எல்லாரும் தெரிந்திருக்கபடி காட்டேஜ் பிரேயர் இரவு 8 மணிலிருந்து 9:15 வரைக்கும் நமக்கு நடைபெறுகிறது. இந்த காட்டேஜ் பிரேயர் ஜூம்ல நடைபெறும். நீங்க ஒருவேளை உங்க வீட்டுல யாராவது நீங்க வந்து இந்த கூடுகையை வைக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க தயவு செய்து உங்களுடைய பெயர்களை எங்களுக்கு கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதுல நீங்க கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஜூம்ல நம்முடைய லிங்க் போடுவோம். நீங்க தயவு செய்து உங்களுடைய வீடுகளில் இருந்து இதுல கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக கூட வியாழக்கிழமையில எல்லா வியாழக்கிழமையிலையும் நமக்கு அறிந்திருக்கிறபடி கேம்ப் மினிஸ்ட்ரிஸ் நடைபெறுகிறது. சைனா கேம்ப்லையும் சோஃபா கேம்ப்லையும் நம்ம சிட்டியில வச்சு சிட்டி கேர்ஸ் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா வியாழக்கிழமையிலையும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இது நடைபெறுகிறது. அநேக பேர் இதுல கலந்து கொள்ளுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாக கூட நீங்க உங்களால முடியும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக பிரயாசப்படுங்க, இதற்காக ஜெபிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக கூட வெள்ளிக்கிழமையில நாம் அறிந்திருக்கிறபடி கிட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா வெள்ளிக்கிழமையிலும் மாலை 5:30 7 மணி வரைக்கும் நமக்கு பக்கத்துல இருக்கிற ஹால்ல 101 102ல வச்சு இந்த கிட்ஸ் மினிஸ்ட்ரி நடைபெறுகிறது. குழந்தைகளுக்காக நீங்க அதிகமா ஜெபிங்க. இந்த நாட்கள்ல கூட இந்த வாரம் நிறைய அவங்களுக்கு காம்படிஷன்லாம் நடந்திருக்கு. அடுத்த வாரம் கூட அதனுடைய தொடர்ச்சி இருக்கும். நீங்க உங்களுடைய பிள்ளைகளை நல்லா ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கீங்க. இன்னுமாக கூட அதிகமாக இதற்காக பிரயாசப்படும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக கூட சனிக்கிழமை, வருகிற சனிக்கிழமை மாதத்தின் 2வது சனிக்கிழமையா இருக்கிறதுனால நமக்கு உமன்ஸ் ஃபெலோஷிப் நடைபெறும். அதே ஹால் பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல 101 102ல வச்சு சனிக்கிழமை காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இந்த கூடுகை நடைபெறும். இதற்கு நீங்க அக்கா போன் அக்கா அவர்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் வேணும்னா நீங்க கேட்கலாம். இதுல நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக பிரயாசப்படும்படியாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக கூட நமக்கு தெரிந்திருக்கிறபடி எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் மாலையில யூகேல இருந்து நமக்கு ஆன்லைன் சர்வீஸ் கொடுக்குறாங்க.
அந்த சர்வீஸ்லையும் கூட நீங்கள் உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் அதை பார்க்கலாம். யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதனுடைய லிங்க் வந்து நமக்கு குரூப்பில் போடுவோம். நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலையும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த சர்வீஸ் நடைபெறும். இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த யூகேல நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஜெபிங்க. இன்னுமாக நம்முடைய வீகேர் வீஷர் ஊழியங்களுக்காக நீங்க ஜெபியுங்க. அநேக தேவைகள் உண்டு. வீகேர் வீஷருக்காக நம்ம அநேக குழந்தைகளை நம்முடைய சபையிலிருந்து படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். அநேக ஊழியர்களை நம்ம தாங்கி கொண்டு இருக்கிறோம். இல்லாதவர்களுக்கு அநேகருக்கு நம்ம உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய கரங்கள் இதுல தாங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் நாங்க அதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறோம். நீங்க இன்னுமாக கூட இதுல நீங்க அதிகமாக பிரயாசப்படும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கூட கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிற நேரம் ஜொலண்டா வந்து ஒரு பாடல் பாடும்பொழுது நம்ம வந்து கர்த்தருக்கு காணிக்கையில படைக்கலாம். இந்த காணிக்கைக்காக சிஸ்டர் சுகன்யா பெக்கர் அவர்கள் வந்து ஜெபம் செய்யும். தொழுகின்றோம்
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. சபையாராய் கூடி இந்த இடத்துல கூட ஆண்டவரே உம்மை துதிக்க நீங்கள் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, ஒவ்வொருத்தரும் உற்சாகமாய் கொடுத்த காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒரு விசையாய் கூட நீங்கள் சுவாமி ஆண்டவரே இந்த காணிக்கையை கூட ஆசீர்வாதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கொடுத்த ஒவ்வொருத்தரையும் கூட சுவாமி பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இசப்பா குடும்பங்களில் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காணிக்கையை கூட இசப்பா சபைக்காக சபை காரியங்களுக்காக பயன்படுத்த ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் சுய பலத்தினால இல்லை இசப்பா, ஆண்டவரே உங்கள் கிருபையினால் மாத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துல கூட காணிக்கையை செலுத்தியிருக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே, ஒரு விசையாய் கூட எங்களை தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இசப்பா, ஆண்டவரே விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கூட ஆண்டவரே தேவன் நீங்கள் ஆண்டவரே உயர்த்துங்க சுவாமி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா, மீதியான எல்லா காரியங்களையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான நாளில் வந்திருக்கிற ஒரு இயேசு நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அருமையான இடத்துலையும் முக்கியமான ஒரு காரியம் திருவிருந்துக்குள்ளாக நம்ம கடந்து சொல்ல இருக்கிறோம். கர்த்தர் இந்த நேரத்தில் கூட திருவிருந்தை அந்த திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடுவோம். பக்கத்தில் யாரையும் பார்க்க வேண்டாம். தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடிடுவோம். எல்லாருமே பக்கத்தில் எல்லாம் சேஃப்டியாக இருக்கும். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம், நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறுகள், தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனுக்கு விரோதமாக நாம் நடந்த காரியங்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரிந்திருக்காது, மனைவிக்கும் தெரிந்திருக்காது, கணவனுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் கர்த்தர் அதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தரின் கண்கள் கழுகுகளின் கண்களைப் போல பரலோகத்திலிருந்து நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர் நன்கு அறிந்திருக்கிறார். அப்படி எத்தனை நேரத்தில் நம்ம ஆவியானவரை துக்கப்படுத்தி இருப்போம், ஆவியானவரை வருத்தமடைய வைத்திருப்போம், ஆவியானவரை கண்ணீர் வடிய வைத்திருப்போம். அப்படி கரங்களை இருக்கிற இடத்துல உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடிடுவோம். தயவு செய்து யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். திஸ் இஸ் வெரி ப்ரிசைஸ் டைம். மிக முக்கியமான நேரம். கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்றால் தங்களை தாழ்த்தி குற்றங்களை அறிக்கையிடுகிறவர்களுக்கு அவர் குற்றங்களை மன்னித்து சேமத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, நான் இத்தனை நாளாக பல விஷயங்களில் சேமம் இல்லாமல் இருந்திருக்கலாம். தடை, போராட்டம், வருத்தம், துக்கத்தின் அப்பம். ஆண்டவரே, ஒரு விசை என்னை நானே ஆராய்ந்து பார்க்கும்படியாக, என் வாழ்க்கையை நான் ஊடுருவி பார்க்கும்படியாக. சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், அக்கிரமங்களின் தலை மீது குமிந்திருக்கிறது, நான் பாவத்தில் பிறந்தேன்னு சொல்றான். ஆண்டவரே, என்னிலிருந்து பிறக்கிற பாவங்கள், பிறந்த பாவங்கள் ஏராளமாக இருந்தது. ஆண்டவரே, அதை எல்லாவற்றையும் மன்னித்தீரே அப்பா. ஒரு மாதம் நான் கடந்த மாதத்தில் நாங்கள் திருவிருந்த நேரத்தில் அறிக்கையிட்டோம், நாங்கள் தவறுகிறோம், தவறிவிட்டோம், மன்னித்திருங்கன்னு. இப்பொழுது அதை அறிக்கையிட்ட பின்பு நாங்கள் அதே பாதையில் தான்ப்பா கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களுக்கு இறங்கி எங்களோட குறைகளை மன்னியும். நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அதை ஒருவேளை நாங்கள் உங்கள் அன்பையும் உம்முடைய மரணத்தையும் உம்முடைய இரத்தம் சிந்துதலையும் உம்முடைய மன்னிப்பையும் உம்முடைய ரட்சிப்பையும் ஒருவேளை நாங்கள் அறியாதவர்களாக இருந்தோமானால் நலம். தகப்பனே, உலக அசுத்தங்களுக்கு தப்பி
மீண்டுமாய் அதில் சிக்கி கொண்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், நாய் தான் கக்கினதை தின்பதற்கும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுவதற்கும் சமமாக இருக்கிறது. நீங்க இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்க ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தீங்கன்னா நலமா இருந்திருப்பீங்களே. நீங்க மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறபடியாலே, நான் ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறபடியாலே நம்முடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை கேடுள்ளதாகும்படி நாம் நடந்து விடுகிறோம். இல்லப்பா, எங்களுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை ரொம்ப அழகா, ரொம்ப சமாதானமா, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குன்னு தான் நீங்க விரும்புறீங்கப்பா. அதற்கு ஏற்ற மகளாய், அதற்கு ஏற்ற மகனாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு விசை கடந்த நாட்களின் பாவங்கள், குற்றங்கள், தவறுகள் தகப்பனே ஒரு விசை எங்களை கழுவிவிடும். ஒரு விசை எங்களை கழுவிவிடும் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து செய்கிற, துணிந்து செய்கிற, அறிந்து செய்கிற பாவங்களை செய்யாதபடி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிற அந்த தகன பீடத்தில் அர்ப்பணிக்கிற அந்த காணிக்கை, அந்த பலியானது அப்படி தகனிக்கப்படுவது போல அந்த தகன பீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குறைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி, எங்களுடைய மாம்சம் எரிந்து சாம்பலாகி, எங்களுடைய சுயம் எரிந்து சாம்பலாகி, உலகத்தில் லௌகீக இச்சைகள் எரிந்து சாம்பலாகி சுகந்த வாசனையாய் நீர் முகரும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா. சுகந்த வாசனையாய் ஒப்பு கொடுக்கிறோம். சுகந்த வாசனையாய் நீர் முகரும்படியா ஒப்பு கொடுக்கிறோம்பா. அங்கீகரித்து ஏற்றுக்கொள், அங்கீகரித்து தயவாய் ஏற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து நடத்தக்கூடிய நான் பரிசுத்தன் என்று உங்க முன்னாடி நான் நடத்தலை. தேவன் நம்மிடமிருந்து விரும்புகிற காரியம் பரிசுத்தமான காரியம். தவறிடுறோம், பல முறை தவறிடுறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்படி கேட்குறாரு தெரியுமா? எரிச்சலோடையும் கோபத்தோடையும் கூட அவர் கேட்குறாருன்னு நான் நினைக்கல. தயவாய் கெஞ்சும்படியாக. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்பா நீங்க எப்படி தவறு செய்றீங்கன்னு கேட்குறாரு. ஏன்பா நீங்க தவறு செய்றீங்க? பிகாஸ் யூ ஆர் chosen people. தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க தவறு செய்தீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் எப்படிலாம் நடப்பாங்க? நம்ம உலகத்தை பார்த்து மோசமா நடக்கிறாங்கன்னு சொல்றோம். ஒரு கேள்வி நேற்று சாயந்தர நேரத்தில் என்னுடைய கசின் யூஎஸ்லேருந்து பேசுறாரு. அவர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறாரு. மாமா, நீங்கள் கூப்பிடும்போது நான் பிஸியாக ஒரு இடத்துக்கு கேட்ரிங் டெலிவரி பண்ண போயிட்டு இருந்தேன், அதான் எடுக்கல ஃபோனை. அங்கே 2 பேருக்கு திருமணம். ஆமாய்யா, 2 பேருக்கு தான் திருமணம். ஒரு தமிழ் பொண்ணுக்கும் ஒரு அமெரிக்க பொண்ணுக்கும் திருமணம் அப்படின்னா நான் ஆடி போயிட்டேன். தமிழ் பொண்ணுக்கும் திருமணம், அதாவது அமெரிக்க பொண்ணுக்கும். எவ்வளவு அக்கிரமம்! ஒரு எனக்கு ஒரு 4-5 செகண்ட் 6 செகண்ட் என்னால் அது பேசவே முடியல, கண்டினியூ பண்ண முடியல. அப்படி பெருமூச்சு இழுத்து விட்டு நான் பேசினேன். அப்படிப்பட்ட அவர்களை பார்த்து நம்ம இப்படி தவறு பண்ணிட்டாங்களேன்னு நேற்று நான் பேசுகிறேன். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? என அறியாதவர்கள் தவறு செய்வதை தேவன் பெரிதாக கண்டுகொள்வதில்லை. அவர்களுக்காக மனதுருகிறார். அறிந்து கொள்ளப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் தவறு இழைக்காதவர்களாய், பாவம் செய்யாதவர்களாய் நாம் நடக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஏதோ உங்க முன்னாடி ரொம்ப குரலை தாழ்த்தி உங்களையும் உருக்கத்தில் நான் நடத்தணும் அப்படின்னு இல்லை.
God is expecting the holiness from us. The Lord is expecting so many mighty things and greater things from us. What is the greater things? Not giving the tithe. தசமபாகம் கொடுப்பதில்லை, ஆராதனையில் கலந்து கொள்வதில்லை, ஊழியத்தை செய்வதில்லை, பிரசங்கிப்பது அல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்வதல்ல. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனாய் மகளாய் நடக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மகளாய் மகனாய் நடக்க மனவாட்டியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். என்ன சொல்ல முடியுமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து? ஆனா அந்த அர்ப்பணித்த இருதயம் இனிமே அற்பமான காரியத்தை நோக்கி போகாத ஆண்டவரேன்னு ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. நீங்க மன்னிக்கிற ஆண்டவர், நீங்க மன்னிக்க ரெடியா இருக்கிறீங்க. ஆனா நாங்க எப்பொழுதுமே மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்ட ஜனங்களையா. ஜீசஸ் எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி ரொம்ப தூரம் போயிட்டோம் ஆண்டவரே, ரொம்ப தூரம் போயிட்டோம். சேர்த்து கொள்ளுங்க, சேர்த்து கொள்ளுங்கப்பா, மார்போடு அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பிகாஸ் உங்களுடைய சமூகம் தான் எங்களுக்கு சமாதானம், உங்களுடைய சமூகம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய சமூகம் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. உதவி செய்திருங்கப்பா, உதவி செய்திருங்க. கிருபையின் பொற்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய அடிக்கப்பட்ட சரீரம் குற்றுயிராக்கப்பட்டு உயிரை பறித்து ஆண்டவரே அந்த பாவிகள்ல நாங்களும் ஒருவர் தான் ஆண்டவரே. நாங்கள் யூதர்களையும் ரோமர்களையும் பார்த்து ஆண்டவர் அடித்து கொண்டு விட்டார்கள் சொல்றோம் இல்ல, நாங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அடித்து கொண்டே இருக்கிறோம்ப்பா. இல்லப்பா, அந்த அருமையான ஆண்டோடைய சரீரத்திற்கு சமமான அப்பம், அருமையான ஆண்டோடைய இரத்தத்திற்கு சமமான திராட்சை ரசம், இதை பருகுவதற்கு பல தகுதிகள் அப்படி நம்ம பைபிள்ல பார்ப்போம். மனம் திரும்பியவர்கள், ரட்சிப்படைந்தவர்கள், பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிறவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மாறுபட்ட சந்ததியை விட்டு விலகி வாழுகிறவர்கள், தேவனோடு ஐக்கியமா இருக்கிறவர்கள், அனுதினமும் ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்கள். இதற்கு மேல ஒரு காரியம், தேவனோடு உடன்படிக்கை, ஞானஸ்நானம் என்று உடன்படிக்கை செய்தவர்கள், இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று நாவினால் அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசித்தவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பியவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவங்க மட்டும் அருமையான ஆண்டோடைய இந்த அப்பத்தை புசிப்போம், ரசத்தை பருகுவோம். அப்படியே எழுந்து நிற்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பக்கத்துல புதிதாக வந்திருக்கிறாங்க, இல்ல அவங்க ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்களா, அவங்ககிட்ட அன்பாய் சொல்லி அவர்களை அமர செய்து விடுங்கள். மற்றவர்களா எழுந்து நிற்கலாம். அப்படி எழுந்து நிற்கும்போது கோயர் ஒரு பாடலை பாடும். அருமையான முத்துபதர் முன்னால வாங்க, அருமையான ஜாசின் பதர் முன்னால வாங்க. அருமையான கிருபாபதர் முன்னால வாங்க. அருமையான கிருஷ்ணவர் பதர் முன்னால வாங்க. கொடுக்கப்பட்டு அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து பிட்டு சோத்திரம் பண்ணி, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக அடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று
ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தின் அடையாளமா அந்த அப்பத்தை கொடுத்தார் அல்லவா? அதே போல இந்த அப்பத்தை புசித்த பின்பாக இதோ இந்த பாத்திரத்தில் இருக்கிற பானத்தை எடுத்து கொடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் அடையாளமான இரத்தமாக இருக்கிறது, இதை வாங்கி பருகுங்கள். பவுல் சொல்றாரு, கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்டேன், அதைத்தானே உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் என் மரணத்தை நினைவுகிறீர்கள். அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்கும் பொழுது, கோயர் பாடும் பொழுது, அருமையான சகோதரர்கள் வைத்திருக்கிற அப்பத்தை வரிசையாக வந்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதை தொடர்ந்து ரசத்தையும் சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையாய் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையாய் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை. எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாம் சோத்திரம் சொல்லி சோத்திரம் 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 ஒன்றிணைந்து அப்பத்தை புசிப்போம். சோத்திரம். அப்படி கையில் இருக்கிற தேவனுடைய இரத்தத்திற்கு சமமான திராட்சை ரசம். ஒருவேளை இதை வந்து நீங்கள் திராட்சை ரசமாக பார்க்க வேண்டாம். என் அருமை நேசருடைய ஜீவன், என் அருமை நேசர் சிந்திய கடைசி துளி ரத்தம், எனக்காக சிந்திய கடைசி துளி ரத்தம் தான் என் கையில் இருக்கிறது என்பது என்று ஒரு விசுவாசம். இந்த இரத்தத்தின் வல்லமையானது எகிப்து தேசத்தில் ஆண்டோடைய பிள்ளைகளை சங்கார தூதன் தொடாதபடி காத்து கொண்டதல்லவா? அதே இரத்தம், அந்த இரத்தத்தின் வல்லமை இப்பொழுதும் சங்கார தூதன் தொடாதபடி காத்து கொள்ளும்படியாக, உலகம் தொடாதபடி காத்து கொள்ளும்படியாக, உலகத்தின் இச்சையும் மோகங்களும் தொடாதபடி காத்து கொள்ளும்படியாக, இந்த உலகத்திலே காத்து பரிசுத்தத்தோடு நம்மை நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து எல்லாம் சோத்திரம் சொல்லி சோத்திரம் 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 எல்லாம் ஒன்றிணைந்து பருகலாம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம்,
காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், ஓ இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்திலும் இரத்தம் ஜெயம். உற்சாகமாய் இரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்திலும் இரத்தம் ஜெயம். என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம். எல்லாம் அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம். உனக்கு அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம். பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம். பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம். சாவங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம். சாவங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம். நமக்கு சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் இரத்தம் ஜெயம். நாள்தோறும் பாதுகாக்கும் இரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் இரத்தம் ஜெயம். நாள்தோறும் பாதுகாக்கும் இரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் இரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் இரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் இரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். பிரிவினைக்கும் இரத்தம் ஜெயம். பிறவர்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம். பிரிவினைக்கும் இரத்தம் ஜெயம். பிறவர்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம். ஒப்புரவாக்கிடும் இரத்தம் ஜெயம். ஒப்புரவாக்கிடும் இரத்தம் ஜெயம். ஒரு மனமாக்கிடும் இரத்தம் ஜெயம். நம்மை ஒரு மனமாக்கிடும் இரத்தம் ஜெயம். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். எல்லா கரங்களை
கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்துவோமா? கரத்தை தட்டி கரத்தை தட்டி கரத்தை தட்டி கரத்தை தட்டி கரத்தை தட்டி. ஓ நன்றி 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 ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி அமருவோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல அமருவோம். அன்பின் ஆண்டவரே, திருவிருந்தில் கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீர். தொடர்ந்து பலத்தோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்த நேரத்திலையும் எங்களோடு இடைப்படும் பெரிய காரியத்தை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? பேப்டிசம் நடந்தது நமக்கு. அருமையான மகள் மேனகா எந்திரிச்சுனுமா, இப்படி முன்னால் வந்துடு. மேனகாவை ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சுக்கோங்க. இப்படி முன்னால் வந்துடுமா, கர்த்தர் நல்லவர். அப்போ இன்றைக்கி பாரதியை முன்னால் கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் பாரதியை மட்டும் கூப்பிட்டு ஜெபம் பண்ண நல்லா இருக்காது. பாரதியோட ஹஸ்பண்ட் வந்தவொடனே கூப்பிட்டு அடுத்த நாளில் ஜெபம் பண்ணுவோம். அவங்க திருமணம் முடிந்து வந்திருக்கிறாங்க. அதற்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த அருமையானவர்களே தான் மேனகா கடந்த நாள்லலாம் ரொம்ப அவங்க கடந்த 3 மாதமாக அவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும் அவங்களும் பிரயாசப்பட்டாங்க. ரொம்ப தடைகள். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி அவங்க ஞானஸ்தானம் எடுக்க உதவி செய்ய எல்லாரும் அவங்களுக்கு கரத்தை நீட்டி அருமையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய கிருபையும் அன்பும் உடைய மகள் இந்த நாளிலும் கூட உம்முடைய கற்பனையை கைக்கொள்ள, உமது நீதியை கைக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்ததற்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து தன் வாழ்நாளில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே சோத்ரா ஆண்டவரே அந்த பரலோகத்தை நோக்கி பிரயாணம் செய்யக்கூடிய கிருபையை கொடுத்து உமது ஆவியானவர் மகளோடு இருந்து நடத்தி இன்னும் ஆண்டவரை மகளை கொண்டு ஆண்டவர் நீர் ஊழியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிற ஊழியத்தை செய்து ஆண்டவரை நீர் மகிமைப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை இப்பொழுதும் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் மாற்றி உமது அன்பு மகளை நீர் கரம் பிடித்து நடந்து ஆண்டவரை கடந்து செல்ல நடத்தி செல்ல நீர் போதுமானவர் என்று நம்ம திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவள் மூலமாக பெரிய காரியத்தையும் வாழ்க்கையில பெரிய காரியத்தையும் அநேகருக்கு மகளை கொண்டு பெரிய காரியத்தையும் செய்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you மா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்க நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட இருதயத்தில் ஏவப்பட்டால் நாங்கள் யாரையும் மாற்றுபவர்கள் கிடையாது. கர்த்தர் தான் என்ன செய்யறோம், மாற்றத்தை கொண்டு வருகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் தான் என்ன செய்றாரு, மாற்றத்தை கொண்டு வருகிற தேவன். அப்போ யாரை ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோடு அறிவிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கிறிஸ்துவுகளை நடத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அருமையான நேரத்துலையும் சுருக்கமாக ஒரு 3 காரியங்களை பார்த்து விட்டு கடந்து சொல்லுவோம். முன்னாடி ஒரு 35 நிமிடங்கள் அல்ல 30 நிமிடம் தான் சொல்ல முடியும். அது 30 நிமிடமே அதிகம்தான். கர்த்தர் நல்லவர், சோதரம். ஒரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ரொம்ப ரிலாக்ஸாக சனிக்கிழமை இருக்கலாம்னு நினச்சேன். ஞானஸ்தானத்துக்குலாம் கொடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எங்கே நம்ம ரிலாக்ஸாகவே இருக்க முடியாது. சோத்திரம். கர்த்தர் ரிலாக்ஸாகவே இருக்க விட மாட்டார். நம்ம ரிலாக்ஸாக இருந்துட்டோம்னா ரொம்ப லூஸ் ஆயிரும், அதாவது ரொம்ப நிர்விசாரமாயிரும். அதனால் விடவே மாட்டார். 12:50 தான் படுத்திருக்கிறேன். அதாவது நடந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஏன் அப்படின்னா ஐ ரிஜாய்ஸ் இன் காட். அந்த நேரத்தில் 12:50 படுத்திருக்கிறேன். 12:50 படுத்தா திடீர்னு 3:50 எனக்கு முழிப்பு வந்துச்சு. எனக்கு அது அன்யூஷுவல் டைம், நான் முழிக்கவே மாட்டேன். 3:50 முழிப்பு வந்தோடனே டக்குன்னு ஜெபம் பண்ணு. ஸோ ஐ வாஸ் பீயிங் புஷ், அப்படி தள்ளப்படுறேன், உந்தி தள்ளப்படுறேன். சரி, நான் எனக்கு எப்படின்னா அந்த நேரத்தில் எந்திரிச்சா அப்படி தடுமாறுற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஈவன் தோ லேட் நைட்டில் நான் தூங்கியிருக்கேன், இன்னும் வெரி லேட். முந்தின நாள் நான் தூங்கவே இல்லை. 1.5 மணி நேரம் தூங்கலாட்டி கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுவேன் பகலில். அதையும் தாண்டி உற்சாகமாக ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். எனக்கு அப்படி எந்திரிச்சு முழங்கால் படி போகிறேன். சரீரத்தில் பயங்கர பெயின், எனக்கு படுக்க தான் சொல்லுது என் மாம்சம். ஆனால் ஆவியானவர் ஜெபம் பண்ணு அப்படின்னா நான் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுறேன். அதாவது ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் தட். ஆவியில் நிறைந்து என்னுடைய சரீர பலவீனங்கள்லாம் அப்படியே மாறி போச்சு ஒரு 5 நிமிஷத்தில். அது ஏன் சொல்கிறேன்னா நான் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. when we keep ourselves in the presence of God, ஆண்டோடைய சமூகத்தில் நம்மளை வச்சுட்டோன்னா he is a deliverer. அல்லேலூயா. அவர் நமக்கு விடுதலை கொடுத்து நடத்தக்கூடியவர். அல்லேலூயா. அப்படி டோட்டலாக என் பாடியை ஃப்ரீயாக ரொம்ப அப்படி லைட் வெயிட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சி பார்த்தேன்னா 5:15 ஆயிடுச்சு. 5:15 ஆன உடனே மொபைல் எடுத்து பார்த்தா உங்களுக்கெல்லாம் தெரிந்த மாதிரி என்னுடைய பாட்டு அவர் அந்த வீடியோ அவர் சரி பண்ணி அனுப்பியிருக்காரு. ஆனால் இதை ரிவ்யூ போட்டு விட்டுருங்க, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால். அதையும் பார்த்துட்டேன். அது பிறகு தூக்கம் இல்லை. ஏன்னா இன்னும் தூங்கினா எந்திரிக்க முடியாது. இப்போ ஞானஸ்தானம் கொடுக்க இப்போ நம்மளும் முக்கிடுவாங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அதுக்கு பிறகு தூங்கினா ஒரே நல்லா தூங்கிடுவோம். நான் சரின்னு அந்த பாட்டுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடுங்கன்னு போட்டு
என்னால் உறங்க முடியல, உறக்கமே வரல. அப்படியே இருந்துட்டு பைபிளை படிச்சுட்டு அப்படி நான் ஞானஸ்தானத்துக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ நான் ஜெபம் பண்ணி ஒரு 20 minutesல ஐ ரிசீவ் த வேர்ட் ஃப்ரம் த காட். ஹல்லேலூயா. என்னுடைய பிரசங்கத்தின் குறிப்பு தேவன் நமக்கு எதை ஒப்பு கொடுத்தாரோ தான் என்னுடைய பிரசங்க குறிப்பு. நான் முடிச்சு வச்சிருந்தது. அவருடைய அருமையான குமாரனை ஒப்பு கொடுத்தார், ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார், ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். தான் என்னுடைய செய்தி. ஆனா அந்த ஜெப வேளையில டபக்குன்னு வார்த்தை வருது, எனக்கு என்ன ஆண்டவரே, எஸ் பேசு, இதுதான் செய்தி அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்கு கொடுத்துக்கப்பட்ட காரியம் தேவன் உன், அதான் தேவன் உன் அப்படின்னு 3 பாயிண்ட். அதில் வாசிக்கலாம். ஏசாயா 41:12. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அடுத்து உடனே இன்னொரு வசனத்தை எனக்கு அதை கொடுக்குறாரு. செப்பனியா 3:15. செப்பனியா 3:15. ஆமென். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் சொல்றார் ஒரு இடத்துல, இன்று காண்கிற எகிப்தியரை இனிமேல் நீங்கள் காண்பதில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, இன்னைக்கு காண்கிற எகிப்தியரை இனிமேல் நீங்க காண்பதில்லை. விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்கிறவர்களும் விசுவாசத்தோடு அதை சொல்கிறவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வாங்க நிச்சயமா. ஒருவேளை பக்கத்தில் ஆள் இல்லாமல் இருக்கலாம், அவங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? பரவாயில்ல, இன்னைக்கு கர்த்தர்ட்ட சொல்லிடுங்க. சோத்திரம். அப்போ இன்னைக்கு காண்கிற எகிப்து என்னது? எகிப்துனா பாவம்னு சொல்லுவாங்க, எகிப்துனா இருளுன்னு சொல்லுவாங்க, எகிப்துனா அடிமைத்தனம்னு சொல்லுவாங்க, எகிப்துனா நிந்தைன்னு சொல்லுவாங்க, போராட்டம். எகிப்துனா போராட்டம். ஆண்டவர் நமக்கு எனக்கு அந்த ஜெபம் பண்ணும்போது குடும்பங்களாக காட்டுறாரு எனக்கு. அன்னைக்கு 3 பேர்னோட முன்னால் கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டேன். இன்னைக்கு ரொம்ப பேரை ரொம்ப பேர்னா என்டையர் சர்ச் இல்லை, ஒரு மோர் தென் ஒரு அவங்கெல்லாம் கூப்பிட்டேன்னா இப்போ ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு லேட் ஆயிரும். இட்ஸ் ப்ராஃபட்டிக்கலி காட் ஸ்பீக்கிங் வித் அஸ், ஈவன் வித் மீ, ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. உங்கள் ஒவ்வொருவரோடும் சொல்கிறாரு, இன்று காண்கிற எகிப்தியரை இனிமேல் காண்பதில்லை. அது எந்த ஃபார்மில் இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இன்று காண்கிற எகிப்தியரை இனிமேல் காண்பதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது காரியமாக தேவன் உன் கூட்டாளியாக இருந்தார். கூட்டாளினா யாரு? ஃப்ரெண்டு. ஈவன் கூட்டாளினா யாரு? கோவொர்க்கர். கூட்டாளினா யாரு? உனக்கு உதவி செய்யக்கூடியவர். அப்போ தேவன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யக்கூடியவராக இருந்தாருன்னா என்ன நடக்குமா? நம்மளோட எந்தெந்த காரியம்லாம் நம்மளோட, அதாவது போராடினவர்கள்லாம் அவங்களோட போராடுற மனுஷனை கொண்டு வர, கணவன்லாம் மனைவியை கொண்டாந்து முன்னால் வைக்காதீங்க, மனைவி கணவனை கொண்டாந்து முன்னால் வச்சிடாதீங்க. அதாவது எந்த காரியம் நம்மளோட போராடி கொண்டு இருக்கிறதோ, அது வேலை ஸ்தலமா இருக்கலாம், அது சரீரமா இருக்கலாம், சரீரத்தில் சுகவீனமா இருக்கலாம், பொருளாதார காரியமா இருக்கலாம். ஒரு பொருளாதார காரணம் கடவுள் மேலேருந்து ஒரு பணம் முடிச்சு போடுவாரா? இல்லை, நமக்கு பொருளாதாரத்தை சரி பண்ணுவதற்கு ஞானம் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஞானம் இல்லாமல் செயல்பட்டிருப்போம், ஒரு ஞானத்தை கொடுப்பாரு, சரியாக நம்ம என்ன செய்வோம்? செயல்படுவோம். வேலை ஸ்தலத்தில் வேலை பார்க்கறதுல போராட்டமா இருக்கும், இந்த போராட்டத்தை என்ன செய்வாரு? தேவன் மாற்றி போடுவார். அது வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? எப்போ யுத்தம் செய்வாரா? நீங்க சும்மா அப்பொழுது என்ன செய்வார்? கர்த்தர் உங்களுக்காக. நம்ம என்ன செய்யணும்? சும்மா ஜெபிக்காம சும்மா இருந்துடணும், பைபிள் படிக்காம சும்மா இருந்துடணும். இதுதான் சும்மா. நம்ம சும்மா இருப்பானா பேசாம இருந்தான்னு அர்த்தம். அது என்ன சொல்லுதுன்னா, யூ டோன்ட் டேக் எனி ஸ்டெப் டு சால்வ் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது, ஒரு மேனேஜர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டான், உடனே என்ன செய்வோம்? இன்னொருத்தட்ட போய் இன்னொரு மேனேஜர்கிட்ட பேசி அதை சரி பண்ண பார்ப்போம். இல்லை, நாம் நம்முடைய காரியங்களை சால்வ் பண்றதுக்கு நம்ம முயற்சி செய்யும் பொழுது அது தோல்வியில் போய் முடிஞ்சிடும்.
ஆனால் கர்த்தர் நம்முடைய கூட்டாளியாக இருந்து அவரை இயங்க வச்சிட்டோம் அப்படின்னா the problem will be solved, nullified. அப்போ அதான் சொல்றாரு, நாம் யார் மேல, என் மேல விசுவாசம் வைக்கல, என் ஆண்டவர் மீது நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். அப்போ அந்த ஆண்டவர் மீது வைத்த விசுவாசம் எனக்கு முன்னால பிரச்சனையா இருந்த அந்த போராட்டமாகிய மலையை போய் கடல்ல விழ வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதாவது மனுஷர் போட்டிருக்குது. நான் மனுஷரை மட்டும் இல்லை, நான் சொன்னேன், எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆகுமா. அங்க இல் பொருள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா, will end up empty handed, nothing to show for their lives. அதாவது ஒண்ணுமே இல்லாம, அதாவது மலை இருந்தது, மலை இருந்த இடத்துல இப்ப எப்படி இருக்குது, சமபூமியா இருக்குது. அப்போ அந்த சமபூமியில நம்ம என்ன செய்ய முடியும்னா, we can easily move forward, ஈஸியா முன்னால போக முடியும். ஹல்லேலூயா. நான் ஒரு கடப்பாரை எடுத்து இல்ல ஒரு ஷவுல் எடுத்து அதை உளியை எடுத்து அந்த மலையை அடிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா வருடக்கணக்காகும் அந்த மலையை பெயர்த்தெடுப்பதற்கு. ஒருவேளை ஒரு ஜேசிபியை கொண்டு வந்து அந்த மலையை உடைப்பதற்கு நான் முயற்சி செய்தேன்னா அந்த ஜேசிபி காரனுக்கு நான் பைசாவை கொடுத்து தீர்க்க வேண்டியிருக்கும். ஒருவேளை அந்த மலை அரசாங்கத்துக்கு சொந்தமா இருந்ததுன்னா அந்த அரசாங்கத்துக்காரன் என்ன செய்வான்னா என்னத்துக்கு உள்ள போட்டுருவான், இல்லாட்டி என் மேல கேஸ் ஃபைல் பண்ணிடுவான். பட் when I allow my Lord and Savior and the mighty God to do the work for me, எனக்காக அவரை நான் வேலை செய்ய வைக்கும் பொழுது என்ன நடக்குது, நமக்கு முன்னால இருக்கிற தடைகள் காணாம போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஹல்லேலூயா. நான் ரொம்ப சொல்லிட்டு போக நேரம் இருக்காது. தேவன் நம்முடைய கூட்டாளியா இருந்தார்னா நமக்கு எதிராக இருக்க எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது, வேத புத்தகத்தில் பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது எல்லாரும் அத மாதிரி தான் நடந்திருக்கிறாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சுயமான காரியம் இல்லை. ஏன்னா நம்முடைய சொந்த இயல்பு முதல்ல அதாவது சொந்த சுபாவம்னு சொல்லுவாங்க, ஜென்ம சுபாவம்னு சொல்லுவோம். இந்த சொல்லணும், இந்த ஜென்ம சுபாவத்தை இனிமே நான் தேடியும் நான் கண்டுபிடிக்க கூடாதியா. ஹல்லேலூயா. என்றதுக்கு ஜென்ம சுபாவத்தை இனிமே நான் தேடியும் கண்டுபிடிக்க கூடாது. சொல்ல முடியுமா? வெரி ஹார்ட். ஹல்லேலூயா. நான் இன்னும் சொல்லணும்னா நம்ம சுற்றி இருப்பாங்க, நம்ம நண்பர்களா இருப்பாங்க, ஆவிக்குரிய நண்பர்களா இருப்போம். ஆனா அந்த ஆவிக்குரிய நண்பர்களும் நம்மளை தவறு செய்ய வைத்துருவாங்க பல நேரங்கள்ல. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம என் நண்பனுக்காக நான் செய்தேன், என்னை நம்பி இருக்கிறவர்களுக்காக செய்தேன், இவங்களாம் என்கிட்ட அடைக்கலமா இருக்காங்களே அப்படின்னா என்ன செய்ய தெரியுமா? ஜீவனை கொடுத்துடணும். ஏன்னா தேவனுக்கு அடைக்கலமாக தான் நம்ம போயிருக்கிறோம். அடைக்கலமாக போனபடியாலே அவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. கொடுக்க முடியுமா ஜீவன் இந்த நாட்களில்? இல்லை, நம்ம எல்லாவற்றையும் கர்த்தர் கையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம உலக நண்பர்கள் நிச்சயமா சொல்ல முடியும், தெய்வீக தன்மையற்ற ஒரு சூழ்நிலையை தான் உலக நண்பர்கள் உருவாக்கி கொடுப்பாங்க. மாம்சமான நட்பு தெய்வீக தன்மை அற்ற காரியத்தை தான் கொண்டாந்து வைக்கும் பல நேரங்களில். அதனாலதான் தேவனை நம்முடைய கூட்டாளியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. போய் நிற்கிறாங்க எகிப்தியர். என்ன செஞ்சிட்டாங்க? எகிப்துல இருந்து எல்லா பொருள்களையும் கொள்ளை அடித்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றாங்க. வந்து நேரா போய் எங்க இருக்கிறாங்க? ஈரோத் பள்ளத்தாக்குல போய் நிற்கிறாங்க. நிற்கும் போது என்ன நடக்குது? பின்னாடி வர்றான், சத்தம் கேட்குது. ரதங்களும் குதிரைகளும் யுத்த வீரர்களும் அப்படி சத்தம் ஆர்ப்பரித்து கொண்டு கடந்து வர்றாங்க. அப்படி பார்த்தா முன்னால போக முடியாது, கடல் இருக்குது, சமுத்திரம் இருக்குது, ரெண்டு பக்கமும் செங்குத்தான மலைகள். அப்படின்னு நான் பார்க்கல, செங்குத்தான மலைகள் ரெண்டு பக்கத்துல இருந்ததா சரித்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க. அங்க போய் நின்னா பார்வோன் பார்க்கறான், செத்தாண்டா எதிரி. ஒரு பக்கம் சமுத்திரம் முன்னால அடைச்சு போட்டுச்சு, லெப்ட் ரைட் என்ன பண்ணிச்சு? மலைகள் அடைத்து போட்டுச்சு. எங்க தப்பிப்பான்? ஆனா கர்த்தர் மோசேயுடைய கூட்டாளியாக இருந்தார் நான் சொல்ல முடியும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூட்டாளியாக இருந்தார் நான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு? ஆண்டோடைய வல்லமை அங்கு பெரிதாக விளங்கியது. ஹல்லேலூயா. பார்த்தாங்க, இவன் எல்லாம் அதை கடந்து ஓடிட்டான்.
கடந்து ஓடிட்டு பின்னால் நான் நினைச்சு பார்த்தேன், செங்கடலை தாண்டின உடனே இன்னும் வந்துட்டே இருக்கானா நம்மள மாதிரி. ஏன்னா செங்கடல் திறந்துல இருக்குது. திரும்பி பார்க்கறான், அங்க யாரையுமே காணோம். தேடியும் காணாதிருந்தார்கள், அவர்கள் இல்பொருளாக போயிட்டாங்க. சோத்திரம். அப்படித்தான் உங்களை துரத்தி கொண்டு வருகிற எந்த ஒரு உங்களுக்கு எதிரான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் அது இல்பொருளாக மாறி தீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க சமுத்திரம், எங்க எங்க அவங்கெல்லாம்? தேவன் மோசேயுடைய கூட்டாளியா இருந்தார். மோசேயுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தனா எல்லா காரியத்திலையும் மோசே ஜெயிச்சவனா தான் இருந்தார். இன்னும் சொல்ல போனா அவருக்கு அடுத்து யாரை ஊழியத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதை கூட அருமையா தெரிஞ்சு வச்சிருந்தார் மோசே. தாம் பிள்ளைங்க 2 பேரை வைக்கவே விரும்பல. ஏன்? செங்கடலை கடந்த அனுபவம் பிள்ளைகளுக்கு இல்லை. எகிப்துல அடிமைப்பட்ட காரியங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. அவனை போய் வச்சான்னா எல்லாரும் செத்தே போவான். இஸ்ரவேல் ஜனங்களை இவங்க 2 பேருமே கொன்றுவாங்க. அல்லேலூயா. அதான் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. நீங்க உண்மையுள்ள மனிதர்களா, மனுஷியா நம்ம குடும்பமா இருக்கும் பொழுது தேவனுக்கு முன்பாக மோசே யாருக்கு முன்பாக இருந்தான்? இல்ல, மோசே தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள மனுஷன். நீங்க நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மைத்துவத்தை காட்டணும் அப்படின்னா நம்மை தொடர்ந்து வருகிற இந்த போராட்டங்களை நீங்க காண்பதில்லை இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. 2வது, தேவன் உன் நடுவில் இருந்தார். அல்லேலூயா. தேவன் உன் கூட நடந்தார்னா எல்லாத்தையும் நம்ம தேடியும் காணாது இருப்போம். தேவன் நம் நடுவில் இருந்தார். அதான் செப்பனியா, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் எங்க இருக்கிறாரு? உன் நடுவில் இருக்கிறார். சோத்திரம். சொல்லுங்க பக்கத்தை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் குடும்பத்துல இருக்கிறாருன்னு சொல்லுங்க. உன் சரீரத்துல ஈவன் சொல்ற நமக்குள்ள வாசம் செய்கிறாரு, நம்ம வேலை ஸ்தலத்துல இருக்கிறாரு. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ சொல்லுது அந்த வசனத்துல பாருங்களேன், இனி தீங்கை காணாதிருக்கும். இதுவரைக்கும் தீங்கு உண்டாயிருக்கும், இனி தீங்கை காணாது இருப்பேன்னு சொல்லுங்க நீங்க. சோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க ஒரு இடத்துலயா அங்க எகிப்துல இருந்து கிளம்பி போனவங்க ஒரு இடத்துலயும் போய் பாளையம் அடித்து அவர்கள் தங்கி இருப்பாங்க. இந்த பாளையம் அடித்து தங்கி இருக்கும் போது எப்படி இருப்பாங்கன்னா, நடுவுல ஆசரிப்பு கூடாது. அதை சுற்றிலும் ஒரு பக்கம் ஒரு 3 கோத்திரங்கள், இன்னொரு பக்கம் ஒரு 3 கோத்திரம், பின்னால ஒரு 3 கோத்திரம், இந்த பக்கம் ஒரு 3 கோத்திரம், 12 கோத்திரங்களும் சுற்றி பாளையம் அடித்திருக்கும். அவர் ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? நடுவிலே வாசம் செய்கிறார். அன்னைக்கு அத பிசிக்கலா அங்க இருந்தாரு, இன்னைக்கு ஸ்பிரிட்ல நம்ம கூட இருக்காரு, நமக்கு உள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை தடவை நம்ம ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நம்ம குடும்பத்துல இருக்கிறாரு, நம்ம சபையில இருக்கிறாரு என்பதை நம்ம மறந்து இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, என் குடும்பத்துல இருக்கிறாரு, குடும்பத்துல நடுவுல இருக்கிறாரு, வாசம் செய்கிறாரு, என் சபையில இருக்கிறாரு அப்படின்னு இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டோம்னா என்ன செய்வோம் தெரியுமா? சுகமா பேதுரு உறங்குற மாதிரி உறங்கிட்டே இருப்போம். எங்க உறங்கினா? சிறைச்சாலையில. கர்த்தர் தூதனை அனுப்பிட்டே இருப்பாங்க நமக்கு. அதுக்காண்டி வேலைக்கு போகாம வீட்டிலே படுத்து உறங்காதீங்க. கர்த்தர் ரூபாயை போட்டுட்டே இருப்பாங்க. அவன் பாட்டுல ஆப்ஷன் போட்டுட்டே இருப்பான். ஆப்ஷன் போட்டு அவன் பாட்டுல போயிடுவான். ஒரு நாள் போட்டி 3 நாள், 2 நாள், 3 நாள் ஆப்ஷன் போறான். இப்போ 12 கோத்திரங்களுக்கு மத்தியில சங்கீதம் 22:3 சொல்லுது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள். அப்ப வீட்டுல என்ன செய்யணும்? நம்ம துதித்து கொண்டே இருக்கணும். துதித்து கொண்டு இருக்கணும். சமையல் பண்றோமா, துதித்து கொண்டு இருப்போம். குளிக்க போன வேற பாட்டு வந்துருது நமக்கு இல்ல, அங்க ஒரு பாட்டை பாடிட்டு இருப்போம். உலக மனுஷன் அவன் பாட்டு பாடுவான், நம்ம ஆண்டவர் பாட்டு பாடிட்டு இருப்போம். வேலை செய்யற இடத்துல துதித்து கொண்டே இருப்போம். வண்டி ஓட்டும் போது துதித்து கொண்டே இருப்போம். வண்டியில குறை சொல்லல, வண்டியில பாட்டுலாம் கேட்போம், மெசேஜ் எல்லாம் போட்டு கேட்போம். நான் உங்க சகோதரி என்னுடைய மனைவி சொல்லுவேன், ஏமா மெசேஜா கேட்டு இருக்கேமா, இதுல நம்ம எவ்வளவுலாம் நம்ம பின்பற்றுறோம், அதாவது எவ்வளவு கடைபிடிக்கிறோம். நம்ம போட்டா ஹெட்போன் போட்டு
காது செவிடு மாதிரி இப்படி கேட்டுட்டு இருப்போம். ஆண்டவர் வார்த்தை பயங்கரமா போயிட்டு இருக்கோம். ஆனா அடுத்த நிமிஷத்துல கலட்டி வச்சோன்னு பக்கத்துல ஒருத்த உறவா பாருங்க, சைட்ல தவான் வாயில இருந்து நல்ல சூப்பரான வார்த்தை வரும். இல்ல கணவர்கிட்ட மனைவிட்ட. அப்பதான் அந்த கணவர் ரொம்ப அவசரமா போறேன்னு சாப்பாடு கேட்பாரு. சாப்பாடு தூக்கி அப்படி பிளேட்டை போடுவாங்க. எதுக்குன்னா நான் நீங்க நல்லா கேட்ச் பண்ணிப்பேன்னு நினைச்சா அப்படின்னு போட்டு. அப்போ இன்னும் சொல்ல போனா தேவன் நமக்கு எப்படின்னா கர்த்தரை நம்ம நடுவுல வச்சிருந்தோம்னா நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செஞ்சோம்னா நம்ம மன மகிழ்ச்சி அடையிறதுக்காக நம்மள சொந்தமா செயல்பட ஆரம்பிச்சோம். சொந்த கருத்துக்கள் நடக்கணும், சொந்த காரியங்கள் செய்யணும், சொந்த முயற்சி நடக்கணும். இல்ல 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 இல்ல, let God's plan be happen. அல்லேலூயா. அது குடும்பத்துல இருக்கட்டும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சில காரியம் நடக்கவே நடக்காது. நமக்கு என்ன செய்வோம்? நம்ம உடனே எப்படி மாறணும்? நரியாயிரணும். திராட்சை தோட்டத்துக்கு போன நரியாயிரணும். குதிச்சு குதிச்சு பார்த்துச்சு, எட்டல, சீச்சு இந்த பழம் புளிக்குன்னு போயிடுச்சு. அவ்வளவுதான். புளிச்ச சாப்பிட்டு இந்த குளிர் காலத்துல சளி பிடிச்சு கிடக்கும். சிலது கிடைக்கலையா, பரவாயில்ல ஆண்டவரே, when the time comes, உங்களுடைய அப்பாயிண்டட் டயத்துல நிச்சயமா என்ன காப்பாத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த தேவனால மட்டுமே நமக்கு நம்மளை உண்மையிலேயே நிச்சயமாக உண்மையிலேயே மனமகிழ்ச்சியாக வைக்க முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனை நம்ம மத்தியிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபை கொண்டு போய் ஆதியாகமம் 31:5 பார்க்க முடியும். அவனை போய் யாரு? லபான் கிடையாது, நீ வரல, லபான் கடையில் இருக்கிற லபான் கிடையாது, லாபான் பாடாப்படுத்திட்டான். பாடாப்படுத்தினா முதல் பெண்ணுக்காக 7 வருஷம் அடிமையா வச்சுட்டான். அடுத்து ஒரு 7 வருஷம் அடிமையாக்கிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 20 years அடிமையாக்கிட்டான். அடுத்து ஒரு இன்னொரு 7 வருஷம் வேலை பாருங்க. இவன் வேலை பார்க்கும்போது கடைசி முதல்ல இழந்தான், 2வது இழந்தான், 3வது யாக்கோபுக்காக தேவன் வைத்திருந்த நேரம். எப்படியோ லாபான் ஏமாத்தி பார்த்தான். ஆனா எல்லாவற்றையும் யாக்கோபுக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. சொல்றாரு, அவர்களை நோக்கி உங்கள் யார பொண்டாட்டிகள் 2 பேரும் பார்த்து சொல்றான். 2 பொண்டாட்டி கட்டாதே, அவன் யாக்கோபு கட்டினான்னு. ஒரே பொண்டாட்டி தான் கட்டணும். உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்றுக்கு முந்தின நாள் என்ன ஆயிடுச்சு? இருந்தது போல இருக்கல. இன்னைக்கு அவன் முகமே மாறிடுச்சு. இன்னைக்கு whenever நம்ம லாபானுக்கு, அதாவது லாபானுக்கு ஆசீர்வாதங்கள் போய்கொண்டே இருக்கா, லாபான் சிரித்து கொண்டு ரொம்ப நல்லா உட்கார்ந்துருப்பான். நம்மளை பார்த்து அடிமை, வாட அடிமை அப்படிமா என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அடிமைமா. நான் பசங்க எல்லாம் நான் ஸ்கூல்ல சொல்லும் பொழுது பயங்களை பார்த்தோம் கோமா வரும். அப்போ பார்த்து ஸ்கூல், ஏன்னா அவ்வளவு கோபமா இருக்கும். அதனாலதான் சொல்லக்கூடாது, நீங்க அப்படி சொல்லாம இருக்கவும் முடியாது. அந்த சூழ்நிலை நாங்க இருப்போம். ஆர்மி ஸ்கூல்ல யாரும் வேலை வைக்கீங்களா? யாரும் ஆர்மி ஸ்கூல்ல வேலை வைக்கிறீங்களா இங்க? ஆமா சோதரன். இன்னொருத்தங்க பவித்ரா ஆர்மி ஸ்கூல், அந்த ஹரி, அவங்க ஆர்மி ஸ்கூல் நர்ஸே இந்த பாடுபடுறதா, வாத்தியா அந்த பாடுபடுவான் இல்லையா? சரி, அது அங்கே இருக்கட்டும். சொன்னா அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வரைக்கும் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பான். அவன் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மாத்தி நம்ம கொடுத்தாருன்னு வச்சுக்குவேன், நம்மளை பார்த்து முகம் மாறி போயிடும். அல்லேலூயா. சொல்றான், என் தகப்பனுடைய தேவன் எங்க இருக்கிறாரு? என்னோட கூட இருக்கிறார். 31:7 எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, என் கூட என் மத்தியில ஆண்டவர் இருக்கிறார். செய்யக்கூடிய தொழில மத்தியில ஆண்டவர் இருக்காரு. அல்லேலூயா. அப்போ குடும்பத்துல, சபையில, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆண்டவரை மையமாக வைத்துக் கொண்டு என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? மாலை வேண்ட. அப்போ முதல்ல தேவன் நம்முடைய கூட்டாளியா இருக்கணும். 2வது தேவன் நம்ம மத்தியில இருக்கணும். சோத்திரம். இன்னும் சொல்ல போனா அப்போஸ்தலர் சொல்லலாம். அப்போஸ்தலர் பவுல் போறாரு கொரிந்து பட்டணத்துல. போன உடனே அங்க ஒரு பயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா இவர் போய் ஆண்டவர் சொல்றாருன்னு அங்க அவருக்கு எதிர்ப்பு கிளம்பும் போது தூதன் எப்படி சொல்றாரு பாருங்க. ஏய் பவுலு, நீ கவலைப்படாம பேசு. அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. யாரும் உன் மேல கை போடுவதில்லை. ஆமா. அப்போ 2வது என்ன செஞ்சோம்னா, தேவன் நம் நடுவில். 3வது தேவன் உன் தகப்பனார், நம் தகப்பனார். அல்லேலூயா.
நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, இந்த உலகத்துல பிறக்கிறோம், ஏதோ தாய் தகப்பனுக்கு நம்ம பிறந்துடுறோம். உலகத்துக்கு கிறிஸ்துவ தாய், உலகத்துல ஒண்ணு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாத தாய் தகப்பனுக்கு நம்ம பிறந்துடுறோம், கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட தாய் தகப்பனுக்கு நம்ம பிறந்துடுறோம். ஆனா நான் தேவனாலே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேனா? அல்லேலூயா. யார் சொல்லணும் இன்னைக்கு தேவனாலே பிறப்பிக்கப்பட்ட மகள் யாரு? மகள் மேனகா. அப்போ இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்குள்ளே நான் பிறந்திருக்கிறேனா என்பது முக்கியம். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். சோத்திரம். தேவனுடைய பிள்ளையா நம்ம இருந்தோம்னா வரப்போகிற தீங்குக்கு நம்ம தப்பித்துக் கொள்வோம். அல்லேலூயா. சொல்ல முடியும், வெகு விரைவில் தீங்கு வரப்போகிறது. எப்படின்னா உலகத்தின் முடிவு வரப்போகிறது, நியாய தீர்ப்பு வரப்போகிறது. இதுல இருந்து நீங்கள் நானும் தப்பிச்சு கொள்ளணும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளை ஆகணும். வார்த்தை சொல்லுது யோவான் 8:51, ஒருவனின் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப என்னன்னா வார்த்தையை கை கொண்டால்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் செய்யணும்னு நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே கை கொண்டு நடக்க வேண்டும். அப்பதான் நம்ம பிள்ளை. அல்லேலூயா. யோவான் 3:3 போட்டுக்குது, நிக்கோதேமுங்கிற போறோம் ஆண்டவர் போய் கேட்கும் போது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் காண மாட்டான். அல்லேலூயா. அப்போ அந்த மறுபடியும், அதாவது அகைன், born again அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் என்கிற தமிழ் வார்த்தைக்கு, அதாவது born again அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு என்ன போட்டுன்னா மேலே இருந்து பிறக்காவிட்டான். அல்லேலூயா. born from above, மேலே இருந்து பிறவாவிட்டால் நம்ம தேவனுடைய பிள்ளை ஆக முடியாது. அல்லேலூயா. அப்ப தேவனுக்குள்ள பிறக்கணும். ரோமர் 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைங்க. அப்போ யார் தேவனுடைய ஆவியினாலே பிறக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம தகப்பன் யாரா இருக்கணும்? பிறந்திருக்கலாம். யூதர்களா என்ன பண்ணாங்க? நாங்களும் ஆபிரகாமின் புத்திரர்கள், ஆபிரகாமின் சந்ததி, நாங்களாம் யூத குடும்பத்தை சேர்ந்தவங்க, யூத தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க. இல்ல நம்ம சொல்றோம் இன்னைக்கு நான் கிறிஸ்துவ தாய் தகப்பனுக்கும் கிறிஸ்துவ தாத்தா பாட்டிக்கும் பிறந்தவங்க. இல்ல இல்ல, இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. கர்த்தருடைய பிள்ளையாக, இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையாக நீங்களும் நானும் பிறக்கணும். அப்பதான் வரப்போகிற அந்த தீங்குக்கு தப்பிக்கொள்ள முடியும். சோத்திரம். அதனால ஒரு காரியத்தை தீர்மானிக்கணும். நான் இன்னைக்கு ஒருவேளை நான் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கேன், ஞானஸ்தானம் மட்டும் எடுத்துட்டு சும்மா ஏதோ முங்கி எந்திரிச்சு போற இது இல்ல. ஆவியினால் பிறக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்து தண்ணீர்னால் பிறந்தவன் நிச்சயமா அவன் தண்ணீர் என்ன செய்வான்? ஒரு மாறத்தான் செய்வான், தவறு செய்யத்தான் செய்வான், ஒருவேளை அவன் இழந்து போச்சுவான். ஆனா ஆவியினால் பிறந்தவனை யார் நடத்துவார்கள் என்றால் ஆவியானவன் நடத்துவாரு. அவன் தான் வரப்போகிற தீங்குக்கு தப்பிக்க முடியும். அல்லேலூயா. ஏதோ ராக்கா ராபா லாஷா ராபான்னு தம்பி நடத்திக்கிட்டான்னு 4 பேர் நினைச்சிருந்துருக்கலாம். என்னடா திடீர்னு இருந்தவங்களா ரக்கா ராபா ருயா தியா காபா அப்படிங்கிறாங்கன்னு இந்த காபாவுக்கு போறாங்களான்னு நினைக்கலாம். இல்லங்க, சும்மாவா பேசிட்டு இருக்கிறான். இது எங்க காசு விட்ட வாங்கிட்டு வந்த தம்பி? பேதுரு கேக்குறாரு. பேதுரு போ, அல்லேலூயா. இது கர்த்தராலே கொடுக்கப்படுகிற காரியம். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஞானஸ்தானம் எடுத்ததும் நிக்காதீங்க, அடுத்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள நீங்க என்ன செய்யணும்? இந்த நாட்கள்ல முயற்சி செய்யணும். அப்படியே எழுந்து நிற்போம். இங்கே காணாதிருப்பதற்கு முதலாவது என்ன செய்யணும்? தேவனை நம்ம கூட்டாளியா வச்சுக்கணும். 2வதாக நம்ம நடுவுல, எல்லா காரியத்திலும் நடுவுல. 3வதாக தேவனை நம்முடைய தகப்பனா வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்னை நடந்து செல்கிறார். இங்கு என்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கும் என்னை ஒன்றும் செய்யாது. சொல்லுங்க அப்படி. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே.
இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, உற்சாகமாய் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கூட கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருசித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருசித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. அழைத்தவர் கைவிடுவாரோ, அழைத்தவர் கைவிடுவாரோ, இளைத்தவர் விட்டிடுவாரோ, இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ, இல்லை இல்லை. இருந்தவர் விட்டிடுவாரோ, இல்லை இல்லை. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருசித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருசித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருசித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருசித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, எந்த தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உங்களை எங்க கூட்டாளியா வச்சுக்கணும்ப்பா, உங்களை எங்க மத்தியில வச்சுக்கணும். எப்பவுமே உங்களை எங்க தகப்பனா வச்சுக்கணும். அந்த தகப்பன் நல்ல ஆலோசனை கொடுத்து எங்களை வழிநடத்தக்கூடியவர். எங்களுக்கு தீங்குக்கு விலக்கி, இந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய தீங்குக்கு விலக்கி, வரப்போகிற நித்தியமான அந்த அழிவாகிய தீங்குக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ள போதுமானவர் என்று அறிக்கையிட்டு எங்களை சமர்ப்பிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரிய காரியத்தை செய்யும். துதிகனமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாளை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சபையோட சகல பரிசுத்தவான்கள் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. 2 காரியம், போறவங்க உங்களுக்கு அந்த தசமபா கவர்கள்லாம் அங்க இருக்குது, அதை வாங்கிக்கலாம் தேவைப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் ஜெபிக்கணும்னு விரும்புறவங்க நீங்க அந்த இதுக்கு அடுத்த ஒட்டுனமான ஒரு ரூம் இருக்குது, அங்க நாங்கள் இருப்போம். அங்க வந்தா உங்களுக்கு என்ன ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறனால ஜெபிக்கணும் அப்படி விரும்புவோம், அங்க வந்து ஜெபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.